இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 9 சீசனில் இந்த டைட்டில் வின்னர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுல சேனல் ஒரு ட்ரிக் வச்சுருக்காங்க. ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, ஏஆர்எம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டின் படி தான் ஒவ்வொரு சீசன்லேயும் டைட்டில் வின்னர் வந்து சூஸ் செய்யப்படுறாங்க அப்படின்ற ஒரு தியரி இருக்குது. அந்த தியரி வந்து இது வரைக்கும் அந்த தியரி தான் ஃபாலோ பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு சீசனில் மட்டும் அது மாறி இருக்கு. முதல் சீசனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரவ் அவர்கள் எந்த விதமான டேலண்ட்டும் இல்லாமல் எந்த விதமான தகுதியும் இல்லாமல் ஒருத்தர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னா அது ஆரவ் அவர்கள் தான். சீசன் 1ல் ஆரவ், சீசன் 2ல் ரித்விகா AR, சீசன் 3ல் வந்து முகேன் ராவ் M. மறுபடியும் அந்த கான்செப்ட் வந்து கண்டினியூ ஆச்சு. சீசன் 4ல் ஆரி, சீசன் 5ல் ராஜு AR, சீசன் 6ல் வந்து முகமது அசிப் M. அது வந்து எங்கே பிரேக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன் 8ல் பிரேக் ஆகுது. சீசன் 7லேயும் அர்ச்சனா மீண்டும் ஏல ஆரம்பிச்சது. போன சீசனில் வந்து 6ல் வரக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் வெற்றி பெற்றிருக்கணும். இந்த கான்செப்ட் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா அப்போ போன சீசனில் யார் 6ல் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்களும் ராணவ் அவர்களும். இவங்க 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த தியரி கண்டினியூ ஆகுதுன்னா அப்படி தான் வந்திருக்கணும். ஆனால் அதை பிரேக் பண்ணி முத்துக்குமரன் அவர்கள் ஜெயித்தாங்க. ARM வந்து முன்னாடி வந்துருச்சு, R வந்து போயிருச்சு. இப்போ இந்த சீசனில் அந்த கான்செப்ட் தான் ஃபாலோ ஆக போகுது. அந்த கான்செப்டின் படி அரோரா தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. வினோத் அவர்கள் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போனதுனால இந்த தியரி வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இவங்க சொல்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட இந்த ARM அப்படிங்கிற அந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீசனுடைய டைட்டில் வின்னர்ஸும் நான் வந்து ஆரவை விட்டுருங்க, ரித்விகா அவர்கள் அவங்களுக்கு எதிராக செய்த சதியினால தான் அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க. ஒரு தமிழ் பெண், அவங்கள நம்ம ஜெயிக்க வச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு பேச்சு அவங்க மேலே வந்தது, ஜெயிச்சாங்க. அடுத்த சீசனில் கவின் அவர்கள் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போனதுனால முகேன் ராவ் அவர்கள் ஜெயித்தாங்க. முகேன் ராவ் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு டைட்டில் வின்னரான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் சீசன் 4 ஆரி அவர்கள் இந்த ARM கான்செப்ட் படி அவர் வெற்றி பெற்றிருந்தாலும் ஆரி அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே பற்ற வைத்த நெருப்பு இருக்கு இல்லையா, அது வேற மாதிரியான சம்பவம். இந்த ஷோனுடைய பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத கிளியராக மக்களுக்கு புரிய வச்சவர் ஆரி. இந்த நிகழ்ச்சியில் ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் சுட்டி காட்டி தான் நம்ம விளையாடணும். அவன் செய்யக்கூடிய தவறுகளை கேமரா முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணணும். எல்லாத்துலேயும் கேள்விகள் கேட்கப்படணும். தவறுன்னு ஒன்று நடந்தால் அங்கே நம்மளுடைய குரலை பதிவு பண்ணணும், கேள்வி கேட்கணும், நீ செஞ்சது தப்பு அப்படின்ற ஒரு குரலை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சவர் ஆரி. அங்கே ஒரு அநீதி நடக்குது, ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணணும், நம்ம பேசணும் அப்படிங்கிறத மக்களுக்கு தெரிய வைத்தவர் ஆரி. ஆரி பண்ண புரட்சி வேற மாதிரியான ஒரு புரட்சி. அதுக்கப்புறம் ஆரி அவர்களுக்கு கூடிய கூட்டம் என்பது இப்போ வரைக்கும் ஆரி அவர்கள் மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் வேணும்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா அப்போ அவர் செய்த சம்பவம் அந்த மாதிரி. அடுத்து ராஜு, அந்த வீட்டில் வந்து ஒரு பக்கம் டாக்ஸிக்காக இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் வந்து எப்படி வந்து என்டர்டெயின்மெண்ட்டை மட்டுமே பண்ணி அங்கே இருக்கிறவங்கள சமாளிக்க முடியும், தன்னோட நகைச்சுவை மூலமாக எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ண முடியும், யதார்த்தமாகவே என்னால் வந்து இந்த சீசனை ஓட்ட முடியும் அப்படின்னு காட்டியவர் ராஜு. அடுத்து முகமது அசிம். என்னதான் விக்ரமனும் அசிம்க்கும் நடுவில் வந்து ஒரு யுத்தம் போயிருந்தாலும், ஹீரோ வில்லன் கான்செப்ட் இருந்திருந்தாலும், அந்த இடத்துல ஒரு அரசியல் ஒன்று தலையிடனால விக்ரமன் அவர்கள் கையில் இருந்த அந்த கப்பு மிஸ் ஆகி அசிம் கையில் போச்சு. அர்ச்சனா அவர்கள். இப்போ நான் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இவங்களுக்கும் அரோராவுக்கும் ஏதாச்சும் ஒரு சம்பந்தம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அர்ச்சனா மொத்த வீடுமே தன்னை நோக்கி வந்து ஷவுட் பண்ணும்போது தனக்கு வந்து ஒரு அதாவது கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிளாஸ்ட்ரோஃபோபியா தானே, ஒரு சின்ன 4க்கு 4 செவருக்குள்ளே அடைக்கப்பட்டால் அந்த இடத்துல அது வந்து அவங்களுக்கு ஒரு ட்ராமா. அந்த பயம்
சின்ன வயசுலேருந்து நான் நிறைய புல்லிஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஸ்கூல்லேருந்து ஏகப்பட்ட புல்லிஸை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி வந்து நடந்தாலே நான் ஓடிடுவேன். நான் யாருக்கிட்டேயும் வந்து பேச மாட்டேன். நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட். அப்படி இருந்த ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே தன்னை நோக்கி அத்தனை பேர் வந்து ஷவுட் பண்ணும்போது, தன்னை வந்து ஹராஸ் பண்ணுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க, புல்லி பண்ணுறாங்கன்னும் போது ஒற்றை பெண்ணாக நின்று அத்தனை பேரையும் சமாளித்து எல்லாருடைய எல்லாரையும் மூஞ்சிக்கு நேராக பார்த்து பேசி பேக் பைட் பண்ணாமல் நேருக்கு நேர் மோதி ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக வந்த ஒரு பொண்ணு வந்து முதல் முறையாக டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சாதனையை படைத்தவர் அர்ச்சனா. அவங்க போட்ட அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது வேறு. சீசன் 8 முத்துக்குமரன் அவரையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ் அ பொலிட்டிக்கலி ரைட் பர்சன். அவர்கிட்டையும் ஃப்ளாஸ் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கே பேசணும், என்ன பேசணும், நாகரிகம் என்ன, மொழியின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு, அவருடைய அரசியல் சித்தாந்தம், இது எல்லாமே மக்களுக்கு பிடிச்சி அவரை ஜெயிக்க வச்சாங்க. இந்த சீசனில் அந்த மாதிரியான குவாலிட்டிஸ் கொண்ட எந்த கண்டஸ்டன்ட்டும் கிடையாது. கானா வினோத் அவர்கள் அவருடைய வெற்றி என்பது ஒரு 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 மக்களுடைய ஒரு கதறல், ஒரு ஏக்கம். அவருக்கு அதனால் அவ்வளோ பெரிய சப்போர்ட் வந்துச்சு. ஜெயிச்சிடணும்னா நம்ம ஒரு வாட்டியாச்சும் நம்ம அந்த இடத்துல வெற்றி பெற்ற மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தின் ஒரு வெளிப்பாடு தான் கானா வினோத் அவர்களுடைய அந்த ஒரு ஆதரவு. அதுக்கேற்ற மாதிரி அவரும் நல்லவர் தான், நம்ம வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போ அவர் வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போது சேனல் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அரோராவை டைட்டில் வின் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கணும், இதற்கு முன்னால் டைட்டில் வின் பண்ணவர்களும் அரோராவும் ஒன்றா? அரோரா இந்த வீட்டுக்குள்ளே பண்ணியது என்ன? துஷார்னு ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் அவனோட வந்து ஆபாசம் பண்ணது. கிளாரிட்டியாக பேசுகிறாங்க அப்படின்னா அது இப்போ தான் பண்ணுறாங்க. விளையாடுறாங்க அப்படின்னா அது இப்போ தான் பண்ணுறாங்க. இந்த சீசன் மேலே மக்களுக்கு இதெல்லாம் ஒரு சீசனா, இந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் கொண்டு வரீங்களே அப்படின்னு மக்கள் வந்து பேச ஆரம்பித்ததுக்கு காரணமே பார்வதி, திவாகர், அரோரா போன்ற ஆட்கள் தான். இப்போ அதை நம்ம வந்து இங்கே ஒரு பாயிண்ட்டாக நம்ம வந்து எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பேரை மாற்றிக்கணுன்னு தான் வந்தாங்க. அதுக்கப்புறமா எனக்கு இந்த டைட்டில் வின் பண்ணுன்ற ஆசையெல்லாம் கிடையாது, எனக்கு வந்து பணம் வந்தால் போதும்னு சொன்னாங்க. அரோரா இந்த டைட்டிலை வின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வின் பண்ணி அவங்க எந்த விதமான ஒரு நல்ல ஒரு விஷயங்களையும் மக்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க முடியாது. அரோரா வின் பண்ணாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கூட நீங்கள் வின் பண்ண வைப்பீங்களான்னு தான் மக்கள் பேசுவாங்க. அரோரா நல்லவங்க, நல்ல கேரக்டர்ஸ் இருக்குது, கிளாரிட்டியான பேச்சு இருக்குது, இதெல்லாம் இருக்கட்டும். அதுக்குன்னு அவங்களுக்கு நீங்கள் டைட்டிலை தூக்கி கொடுப்பீங்க, இந்த கான்செப்ட் படி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா சேனல் பண்ணுற மிகப்பெரிய முட்டாள்தனம்னா இதுதான் நான் சொல்லுவேன். நிஜமாவே டிக்கெட்டு ஃபினாலே அவங்களா விளையாடி ஜெயிச்சாங்களான்னு கேட்டால் கிடையாது. இப்போ ரியா அவர்கள் அரோரா வந்து டைட்டில் வின்னர் அப்படின்னு அவங்க போஸ்ட் இப்பயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. டிடிஎஃப் வின் பண்ணதே அரோராவுடைய சுய முயற்சினால கிடையாது. சபரி என்ற ஒரு நபர் விட்டு கொடுத்ததுனால மட்டுமே டிடிஎஃப் வந்து வந்துச்சு. யோசிச்சு பாருங்க. பார்வதியும் கமருதனும் சாண்ட்ராவை தள்ளி விடலை. அப்படி ஒரு சம்பவமே அன்றைக்கி நடக்கலை அப்படின்னா அரோரா எங்கே இருந்திருப்பாங்க? வெளில போயிருப்பாங்க. கரெக்டா? இந்த வாரமே அவங்க வெளில போயிருப்பாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால சபரி என்கிற ஒரு நபர் வந்து கீழே இறங்கி போனதுனால அடுத்த இடத்துல இருந்து அரோரா வந்து ஜெயிச்சாங்க. டிடிஎஃப்க்கு நோகாமல் நோம்பு கும்பிட்டாங்க. இப்போது நீங்கள் அந்த ஏராம் கான்செப்டை கொண்டு வரணுன்றதுக்காக நீங்கள் அரோராக்கு டைட்டில் எடுத்து கொடுப்பீங்க அப்படின்னா அப்போ அந்த கூட இருக்கிற மற்றவர்களுடைய உழைப்பு என்பது, இப்போ நீங்கள் திவ்யாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்ததில் இருந்து இந்த கார் இன்சிடெண்ட்டில் கூட அரோரா வாயவே திறக்கலை. அரோரா வந்து செலக்ட் பண்ணி தான் பேசுவாங்க. எந்த நபர்கிட்ட பேசணுமோ அதை மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. ஆனால் திவ்யா அப்படி கிடையாது. அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளே ஃபேஸ் பண்ண ஹராஸ்மெண்ட், அப்யூஸ், புல்லினஸ் அதிகம். அரோராவை விட அதிகம். கம்பேரிட்டிவ்லி வந்து இப்போ கானா வினோத் மேலே இருக்காருன்னா ரெண்டாவது திவ்யா இருக்காங்க அப்படின்னா நியாயமாக அந்த டைட்டில் வந்து அவங்களுக்கு தான் போகணும். சேனல் ஒரு டிசைட் பண்ணி சபரிக்கு கொடுக்கலான்னு நினச்சாலோ இல்லை அரோராக்கு அதை தூக்கி கொடுத்தாலோ அந்த டைட்டிலுக்கு இப்போ வினோத் அவர்கள் வெளியில் போயிட்டாரு, அந்த டைட்டிலை தூக்கி நீங்கள் அரோராக்கு கொடுக்குறீங்கன்னா அப்போ வினோத்தும் அரோராவும் ஒன்றா?
அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. எனக்கு தெரிஞ்சு அதை சேனல் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து வினோத் அவர்களுடைய ரசிகர்கள் இப்போ முடிவு செய்யணும், யாருக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறோம். இப்போ வினோத் அவர்களுடைய இந்த ஒரு முடிவு சரி. இப்போ வினோத் போயிட்டாருங்க, அடுத்து இப்போ சபரி ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சபரி ஜெயித்து விட்டால் அது சபரியின் வெற்றி கிடையாது, திவாகரனுடைய வெற்றி. அவன் சொன்னதை செஞ்சு காட்டிட்டான்டான்னு அவன் நினச்சிப்பான். நான் சொன்னது தான் நடந்துச்சு, தமிழ்நாட்டு மக்கள் என் பேச்சை கேட்டு சபரியை ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு அவன் பெருமையாக பேசிப்பான். ஸோ சபரி அவர்கள் ஜெயிப்பது அப்படிங்கிறது வினோத்துக்கு நடக்கிற மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய அநியாயம். அது நடக்கக்கூடாது அப்படின்னா அதை கானா வினோத் அவர்களுடைய ரசிகர்கள் முடிவு செய்யணும். அதை தாண்டி அரோரா ஜெயிக்கிறதும் தோக்குறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கையில் இருக்கிற கடைசி ஆயுதம் வாக்கு, ஓட்டு. இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்க நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் யாருக்கு போடுறீங்களோ கானா வினோத் அவர்களை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் போடுங்க. இப்போ இந்த ஆட்டத்தையே தீர்மானிக்க போகிறது நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீங்க. இப்போது அரோரா திவ்யா ஜெயிக்கக்கூடாது, திவ்யாவுக்கு வந்து ஹெவியான பிஆர் இருக்குது, அதனால் திவ்யாவுக்கு வந்து டைட்டில் கொடுக்க மாட்டாங்க, அரோராவுக்கு தான் கொடுப்பாங்கன்னு சிலர் சொல்கிறாங்க. திவ்யாவுக்கு ஹெவியான பிஆர் இருக்குது, இப்போ அரோராவுக்கு பிஆர் இல்லை அப்படின்னு வந்து எந்த எவிடன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட? முதல்ல யார் அந்த திவ்யாவுடைய பிஆர்? இப்போ கானா வினோத் அவர்களாச்சும் ஒரு பேரை சொன்னார், அவங்க பேர் என்ன, பார்வதி வந்து டாங்லேன்ற ஒரு பேரை சொன்னாங்க. திவ்யாவுக்கு யார் தான் பிஆர் பண்ணுறா? எனக்கு தெரிஞ்சு யூடியூப் சேனல்ஸ்லேயே வந்து ஒரு 2 சேனல் தான் திவ்யாவுக்குன்னு ஆதரவாக பேசுகிறது. ஒன்று நம்மளும், இன்னொன்று ராம்ஸ் ரேஞ்சுன்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவர் பேசுகிறாரு. மற்றபடி ட்விட்டரில் திவ்யாவுக்குன்னு ஒரு ஆர்மி இருக்குது, திவ்யாவுக்குன்னு ஸ்பேஸ் போட்டு பேசுகிறதையே நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். ஜோமைக்கல் அண்ணன் கூட சொல்லியிருப்பாப்புல, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் திவ்யாவுக்குன்னு ஸ்பேஸே போட்டு பேச ஆரம்பித்தாங்க. அதை தாண்டி முழுக்க ஸ்பேஸ் வந்து யாருக்கெல்லாம் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத் அவர்களுக்கு போடப்பட்டது, சபரி அவர்களுக்கு போடப்பட்டது, முக்கியமாக பார்வதிக்கு டெய்லியும் ஸ்பேஸ். விடிய காத்தால 5 மணிக்கு வரைக்கும் பேசுவாங்க, நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்து 5 மணி வரைக்கும் பேசுவாங்க பார்வதிக்கு ஸ்பேஸை போட்டு. அப்படி எங்கேயும் நான் பார்க்கல. ஸோ இந்த ஆட்டத்தை இப்போது தீர்மானிக்க வேண்டியது கானா வினோத் அவர்களுடைய ரசிகர்கள் தான். என்னதான் கார்ப்பரேட் வந்து அவங்க ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அந்த டிசிஷன் வந்து அவன் எடுக்கிறதுக்கு பயப்படணும் அப்படின்னா நம்ம யாருன்றதை நம்ம இந்த இடத்துல காட்டியாகும். அரோரா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கூட ஃபேரே கிடையாது. சபரியுடைய வெற்றி என்பது கானா வினோத் அவர்களுடைய தோல்விக்கு சமம். கானா வினோத் அவர்கள் திவாகர் சொன்னது அங்கே நிஜமாகக்கூடாதுன்னா சபரி ஜெயிக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கான கரெக்டான விஷயத்த நம்ம பண்ணணும். நியாயமே இல்லைடா, அரோராலாம் ஜெயிச்சாங்க அப்படின்னா இது நியாயமே இல்லைடா, சீரியஸாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.